ஹலோ வியூவர்ஸ், இன்றைக்கி நம்மளோட ஸ்நாக் என்னன்னா கிறிஸ்பியான காலிஃப்ளவர் பக்கோடா பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு பேனில் தண்ணி வச்சு அதில் க்ளீன் பண்ண காலிஃப்ளவரை போட்டுட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுட்டு கல்லுப்பையும் போட்டு நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கணும். அது பாயில் பண்ணும்போது ஹாஃப் குக்கடாக தான் இருக்கணுமே தவிர ஃபுல் குக்கடாக பண்ணிடக்கூடாது. அப்படி ஃபுல் குக்கடாக பண்ணோன்னா நமக்கு கிறிஸ்பியாக பக்கோடா வராது. அதனால் ஹாஃப் பாயில் ஆனோடனே நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கணும். ஓகே, தேவையான பொருட்கள்: வேக வைத்த காலிஃப்ளவர், கடல மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், தேவைக்கேற்ப பெருங்காயத்தூள், காரத்துக்கேற்ற மிளகாய்த்தூள், தேவைக்கேற்ப உப்பு மற்றும் கலர் பவுடர். கடல மாவு 1 கப், அரிசி மாவு 1/2 கப், தேவைக்கேற்ப உப்பு, காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் பவுடர், பெருங்காயத்தூள், தண்ணி மற்றும் தண்ணீர் ஊற்றி பிசைந்து வைத்ததை நம்ம ஹீட்டான பேனில் நல்ல ஆயில் ஹீட்டாக இருக்கணும். அப்போ போட்டால் தான் கிறிஸ்பியாக வரும். இல்லாட்டா ஆயில் அப்படியே உறிஞ்சிரும், நமக்கு கிறிஸ்பி வராது. ஸோ நல்லா ஆவி வந்ததுக்கப்புறம் 1 by 1 போடணும். ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரணும்னா நம்ம ஒன்று ஒன்றா உதுத்து போட்டால் தான் ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் வரும். ரெடியான காலிஃப்ளவரை நம்ம எடுத்து பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண வேண்டியதான். டுடே அவர் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி. கிறிஸ்பியான கோபி மஞ்சூரியன் ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.